தீபாவளிக்காக சொந்த ஊர் செல்ல தாம்பரம் ரயில் நிலையத்தில் திரண்ட மக்கள். முன்பதிவில்லா பெட்டிகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம். சென்னை குரோம்பேட்டையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். தீபாவளி ஷாப்பிங் செல்வதற்காக ஏராளமானோர் திரண்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை தியாகராய நகரில் குறைந்த அளவே காணப்படும் மக்கள் கூட்டம். பெரும்பாலானோர் சொந்த ஊர் சென்றதால் கூட்டம் குறைந்தது. வண்ணாரப்பேட்டை எம்சி சாலையில் தீபாவளி விற்பனை விறுவிறுப்பு. திருவள்ளூர், பொன்னேரி, காஞ்சிபுரம், அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்த மக்கள். சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை அமோகம். ஆர்வத்துடன் பட்டாசுகளை வாங்கி சென்ற சிறுவர்கள். மதுரை விளக்குத்தூண் பகுதியில் அலைக்கடலென திரண்ட மக்கள். கடைசி நேர தீபாவளி ஷாப்பிங் களை கட்டியது. தீபாவளியொட்டி திருச்சி என்எஸ் சாலையில் குவிந்த மக்கள். மனித தலைகளாக காட்சியளிக்கும் கடை வீதிகள். தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்பவர்களால் கோவை ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். ரயில்களில் முண்டியடித்து ஏறி சென்ற பயணிகள். புத்தாடை வாங்க ஈரோடு கடை வீதிகளில் திரண்ட மக்கள். கண்காணிப்பு கோபுரங்களை அமைத்து கண்காணிக்கும் காவல்துறை. பெங்களூரு, ஓசூரைச் சேர்ந்தவர்கள் சொந்த ஊர் செல்வதால் கிருஷ்ணகிரியில் போக்குவரத்து நெரிசல். சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகனங்கள். புதுக்கோட்டையில் கொட்டும் மழையிலும் குடைகளுடன் ஷாப்பிங் செய்த மக்கள். புதுச்சேரி காந்தி வீதியில் பட்டாசு விற்பனை விறுவிறுப்பு. தீபாவளியொட்டி தமிழ்நாடு முழுவதும் தயார் நிலையில் 1353 ஆம்புலன்ஸ்கள். கிராமப் பகுதிகளை 5 நிமிடங்களில் சென்றடையும் வகையில் நிறுத்தி வைப்பு. தீபாவளியொட்டி நாளை மட்டும் 19 சிறப்பு ரயில்கள் இயக்கம். தாம்பரம், திருச்சி, செங்கல்பட்டு, நெல்லை இடையே ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தேனி மாவட்டத்தில் 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு. 200 ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கின. முல்லை பெரியாறு ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம். தேனி அருகே குடியிருப்புகளுக்குள் சிக்கியவர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்பு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 22ஆம் தேதி மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிப்பு. காலையில் சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை மாலையில் 400 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 12,000 ரூபாயாகவும் 1 சவரன் 96,000 ரூபாயாகவும் நிர்ணயம். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி.
கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கியது தாவேக. பாதிக்கப்பட்டவரின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைப்பு. டெல்லியில் எம்பிக்கள் குடியிருப்பில் தீ விபத்து. 6 மாடி கட்டடத்தில் பற்றிய தீயில் 6 வாகனங்கள் எரிந்து சேதம். வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள விமான நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. சரக்கு முனையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து. தீபாவளிக்காக சொந்த ஊர் செல்ல தாம்பரம் ரயில் நிலையத்தில் திரண்ட மக்கள். முன்பதிவில்லா பெட்டிகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம். சென்னை குரோம்பேட்டையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். தீபாவளி ஷாப்பிங் செல்வதற்காக ஏராளமானோர் திரண்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை தியாகராய நகரில் குறைந்த அளவே காணப்படும் மக்கள் கூட்டம். பெரும்பாலானோர் சொந்த ஊர் சென்றதால் கூட்டம் குறைந்தது. வண்ணாரப்பேட்டை MC சாலையில் தீபாவளி விற்பனை விறுவிறுப்பு. திருவள்ளூர், பொன்னேரி, காஞ்சிபுரம், அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்த மக்கள். சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை அமோகம். ஆர்வத்துடன் பட்டாசுகளை வாங்கி சென்ற சிறுவர்கள். மதுரை விளக்குத்தூண் பகுதியில் அலைக்கடலென திரண்ட மக்கள். கடைசி நேர தீபாவளி ஷாப்பிங் களை கட்டியது. தீபாவளியொட்டி திருச்சி NS சாலையில் குவிந்த மக்கள். மனித தலைகளாக காட்சியளிக்கும் கடை வீதிகள். தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்பவர்களால் கோவை ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். ரயில்களில் முண்டியடித்து ஏறி சென்ற பயணிகள். புத்தாடை வாங்க ஈரோடு கடை வீதிகளில் திரண்ட மக்கள். கண்காணிப்பு கோபுரங்களை அமைத்து கண்காணிக்கும் காவல்துறை. பெங்களூரு, ஓசூரைச் சேர்ந்தவர்கள் சொந்த ஊர் செல்வதால் கிருஷ்ணகிரியில் போக்குவரத்து நெரிசல். சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகனங்கள். புதுக்கோட்டையில் கொட்டும் மழையிலும் குடைகளுடன் ஷாப்பிங் செய்த மக்கள். புதுச்சேரி காந்தி வீதியில் பட்டாசு விற்பனை விறுவிறுப்பு. தீபாவளியொட்டி தமிழ்நாடு முழுவதும் தயார் நிலையில் 1353 ஆம்புலன்ஸ்கள். கிராமப் பகுதிகளை 5 நிமிடங்களில் சென்றடையும் வகையில் நிறுத்தி வைப்பு. தீபாவளியொட்டி நாளை மட்டும் 19 சிறப்பு ரயில்கள் இயக்கம். தாம்பரம், திருச்சி, செங்கல்பட்டு, நெல்லை இடையே ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தேனி மாவட்டத்தில் 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு. 200 ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கின. முல்லை பெரியாறு ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம். தேனி அருகே குடியிருப்புகளுக்குள் சிக்கியவர்கள் JCB இயந்திரம் மூலம் மீட்பு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிப்பு.
சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 22ஆம் தேதி மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிப்பு. காலையில் சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை மாலையில் 400 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 12,000 ரூபாயாகவும் 1 சவரன் 96,000 ரூபாயாகவும் நிர்ணயம். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கியது தாவேக. பாதிக்கப்பட்டவரின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைப்பு. டெல்லியில் எம்பிக்கள் குடியிருப்பில் தீ விபத்து. 6 மாடி கட்டடத்தில் பற்றிய தீயில் 6 வாகனங்கள் எரிந்து சேதம். வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள விமான நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. சரக்கு முனையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து.